ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा काम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। துக்கம் நிறைந்த சம்சார சாகரத்தை ஆண்ட வேண்டி நாராயணனை நினைப்பதே அடைவதே விருப்பமாக கொண்டு வாழ வந்தவர்கள் துரோணரும் தராவும். எங்கிருந்து வருகிறார்கள்? இஷ்டவசுக்கள் அதிலிருந்து வருகிறார்கள். இதற்காகவே பிறவி. எனக்கு இந்த இந்த லோகத்திலிருந்து எனக்கு மோட்சம்தான் வேண்டும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அதை நிறைவேற்ற வேண்டிய இடத்திலே இறைவன் இருக்கிறான், நிறைவேற்றுகிறான். ஆனால் மீண்டும் மீண்டும் மனம் ஒவ்வொரு லோகத்திலேயாக அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை ருச்சித்து பார்த்த அந்த அனுபவம் மனதிலே ஆழமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை நோக்கித்தான் மனம் ஓடுகிறது. இறைவனை நோக்கி போவதற்கு தயாராக இல்லை. இதுதான் நாம் விரிவாக பார்த்த செய்தி. திரும்ப திரும்ப என்னுடைய மனம் உலகத்தை நோக்கி போவதற்கு காரணம், என்னை விட உலகத்தை பெரியதாக நினைக்கிறேன், இறைவனை விட மேலானதாக உலகத்தை நான் நினைக்கிறேன். என்னை விடவும் மேலானது, இறைவனை விடவும் மேலானது. அப்ப நிச்சயமாக நம்முடைய தேடுதல் உலகத்தை நோக்கித்தான் இருக்கும். செயல்பாடுகள் அத்தனையும் உலகத்தை நோக்கித்தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? செயலால் எல்லாவற்றையும் வளைத்து விடலாமா?
செல்வத்தால் எல்லாவற்றையும் கைப்பற்றி விடலாமா? உறவுகளின் மூலமாக, உடைமைகளின் மூலமாக எல்லாவற்றையும் கைப்பற்றி விடலாமா? புண்ணிய பலனை வைத்து கைப்பற்றி விடலாமா? இப்படி அறிவை கொண்டு நான் இறைவனை பிடித்து விடலாமா? இந்த சிந்தனை தான் போகுமே தவிர, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறானவன், அவனை நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சாதனங்களின் துணை கொண்டும் அடைய முடியாது என்கின்ற அந்த அடிப்படை அறிவு நமக்கு வருவது இல்லை. அதனால தான் எல்லா உபனிஷதங்களும், எல்லா சாஸ்திரங்களும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இந்த 3 நம்ம திரும்ப 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 ஞாபகப்படுத்திக்கணும். காரியம், கரணம், கர்த்தா. ஏன்னா கபில மகரிஷி ஒம்மாகிதத்தின திரும்ப திரும்ப சொன்னார். காரியம் ஸ்தூல சரீரம், கரணம் அந்த கரணம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், வாசனாவுடன் நிறைந்திருக்கக்கூடிய கர்த்தா. இந்த 3 துணை கொண்டு எதை நான் தேடினாலும் அது இந்த 3க்கு உட்பட்டதாகத்தான் இருக்குமே தவிர, இந்த 3ஐயும் கடந்திருக்கக்கூடிய பரமாத்மாவை என்னால் ருச்சிக்க முடியாது, சுவைக்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவது? இவளும் கர்மத்தை கொண்டு மிரட்டி பார்க்கிறாள். எப்படியாவது கைவசப்படுத்தி விடலாம், தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடலாம். பலத்தை காமித்து, நம்ம ஒருத்தன பண்றோம். செல்வ பலத்தை காமித்து, உறவு பலத்தை காமித்து, உடைமைகளை காமித்து, கடைசியில அறிவை காமித்தாவது மிரட்டி விடலாமா, கட்டுப்படுத்தி விடலாமா என்று கயிறை உதாரணம் கொடுக்கிறார். பார்த்தோம் போன வாரம். ஒவ்வொரு முறையும் கயிறை எடுத்து ஒவ்வொரு கயிறோட இணைத்து கட்டலாம் என்று போனால் 2 விரல் கடை அந்த கயிறானது விலகியே இருக்கிறது என்றால், அறிவை கொண்டு நூல் சாஸ்திரத்தினுடைய நூல் அறிவை கொண்டு நான் இறைவனை கட்டிவிடலாமா என்றால், இறைவன் கட்டுவதற்கு உண்டான பொருள் அல்ல. ஏன்? அதையும் பார்த்தோம். ந அந்தஹா ந பரஹா. அவர் வெளியிலும் இல்லை, உள்ளேயும் இல்லை, மேலும் இல்லை, கீழும் இல்லை, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்ற அந்த பரமாத்மா, ஜகத் ரூபமாக இருக்கின்ற அந்த பரமாத்மா அவ்வியக்தமாக இருக்கின்றார். அவரை பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலோ, அனுமான பிரமாணத்தினாலோ, சப்த பிரமாணத்தினாலோ அவரை தொடக்கூட முடியாது, நெருங்கக்கூட முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக. என்னதான் வழி? நீங்கள் சொல்லக்கூடிய எந்த சாதனத்தினாலும் இறைவனை அடைய முடியாது, இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது என்றால், அப்போ தெரிஞ்சுக்காமலே இருந்து போயிடுறோம், அடையாமலே இருந்து விட்டு போகிறோம். அப்ப என்னத்தான் வழி? ஏதாவது ஒரு சுலபமான வழியை சொல்லுங்களேன். நம்ம சுலபமான வழியை கேட்காமல், எது ரொம்ப ரொம்ப கடினமான செயலோ அதை செய்துவிட்டு, எது சுலபமாக கைவரப்பெறுமோ அந்த பொருளை நாம் பற்றுவதற்கு தகுதி இல்லாமலேயே இருக்கிறோம். அதான் அதுல ஆச்சரியம். சுலபமா, ரொம்ப சுலபம்.
சுலபமாக இருக்கின்ற ஒரு பொருளை சுலபமாகவே அடைவதற்கு நாம் தயாரா இல்லை. எது கடினமானதோ அதை ரொம்ப பலவந்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டு செய்து சுலபமாக அடைய வேண்டிய பொருளை இழந்தே இருக்கிறோம். இந்த யசோதையை போல. அது எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? பகவான் ரொம்ப சுலபமாக நம்மால் கட்டுப்படக்கூடியவர், நம்முடைய செயலுக்கு கட்டுப்படக்கூடியவர். ஆனால் அவரை போய் நாம் ரொம்ப வருத்தி இப்படியெல்லாம் செய்தால்தான் இறைவன் வருவார்னு நாம தவறாக புரிந்து கொண்டு நேர விரயம், சக்தி விரயம், திரவிய விரயம், ஆயுள் விரயம், ஆரோக்கிய விரயம் எல்லாத்தையும் விரயம் செஞ்சு நான் இறைவனுக்காக இதை செய்தேனே அதை செய்தேனே, இறைவன் எனக்கு காட்சியை கொடுக்கவில்லையே, இறைவன் யாருக்கெல்லாமோ காட்சி கொடுக்கிறாரே. இங்க செய்ய வேண்டியவை ஒரே ஒரு காரியம்தான். அதை எவ்வளவு அழகா சுக மகரிஷி பரீட்சித்துக்கு சொல்றார் பாருங்கள். இதெல்லாம் தான் புராணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயம். என்ன சொல்றார் பாருங்கள். ஸ்வமாதோஸ்வின்ன ஸ்வமாதோஸ்வின்ன காத்ராயா விஸ்திரஸ்தக பரஸ்ரஜஹ திருஷ்ட்வா பரிஷ்ரமம் கிருஷ்ணஹ கிருபயாசீத் ஸ்வபந்தனே. இப்போ அவர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். தலைமுடி எல்லாம் அவிழ்ந்து போய் தலையிலே சூடிக்கொண்டிருந்த மாலைகள் எல்லாம் கீழே விழுந்து உதிர்ந்து, கழுத்திலே அணிந்து கொண்டிருந்த மாலைகள் எல்லாம் நேராக இல்லாமல் கலைந்து போய், உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டி, இதெல்லாம் அங்கத்தில் நடக்கக்கூடிய அப்போ செயல்பாடுகள் எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார். நேர விரயம், சக்தி விரயம், பொருள் விரயம், இது எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார். இதன் மூலமாக தன்னை கட்டிவிடலாம் என்று நினைத்த யசோதைக்கு பகவான் அகப்படவே இல்லை. என்ன பண்றார்? ஸ்வமாதுஹு, தன்னுடைய மாதாவாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய யசோதையை பார்க்கிறார். ஸ்வமாதுஹு திருஷ்டுவா, தன்னுடைய மாதாவை பார்க்கிறார். அவள் எப்படி இருக்கிறாளாம்? பரிஷ்ரமம் திருஷ்டுவா. என்ன அழகான சொல்ல பயன்படுத்துறார் பாருங்கள். ஸ்ரமா பரிஷ்ரமா. ஸ்ரமம்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிஷ்ரமம்ங்கிற வார்த்தையை போட்ட சோர்வுடன் கூடியவளாய், வருத்தத்துடன் கூடியவளாய், கலங்கியவளாய், எதையுமே முடியாத நிலையிலே தள்ளப்பட்டவளாய், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கக்கூடியவளாய். நமக்கு இந்த சிரமம் வந்தா எப்படிலாம் இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாழ பிடிக்காத தன்மை, பேச பிடிக்காத தன்மை, சாப்பிட பிடிக்காத தன்மை, தூங்க பிடிக்காத தன்மை, யாரையும் பார்க்காமல் இருக்கக்கூடிய தன்மை, வாழணுங்கிற எண்ணம் இல்லாத தன்மை, நல்ல உடை அணிந்து கொள்ள வேண்டும், ஆபரணங்களை போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அந்த சிரமத்தினுடைய சும்மா சோம்பி கிடக்கலாங்கிற எண்ணம்,
உடல் வியர்த்து வியர்த்து கொட்டுவது, இதெல்லாம் எவ்வளவு அழகா காமிச்சிருக்கார் பாருங்க. நமக்கு இதெல்லாம் இருக்குதானே, ஏதோ வெட்டி முறிச்ச மாதிரி நாம சாதித்துக் கொள்கிறோம் அல்லவா? அதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த பிரம்மானந்தத்தை பற்றுவதற்கு இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு சிரமங்கள். ஆனா இதனால அவளுக்கு ஆனந்தம் கிடைச்சடானா ஒண்ணும் இல்ல. வேதத்தினால் ஆனந்தம் கிடைக்கவில்லை, கர்ம யோகத்தினால் ஆனந்தம் கிடைக்கவில்லை. அப்போ என்னத்தான் வழி? இந்த பிரம்மானந்தம் கண் முன்னாடியே இருக்கு, என்னை எடுத்துக்கோன்னு சொல்லுகிறது. ரெண்டு சப்தத்தை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துவோம் அல்லவா வேதாந்தத்துல. ஒன்று சித்த வஸ்து, மற்றொன்று சாத்திய வஸ்து. ரெண்டு சப்தம். சித்தம், சாத்தியம். சித்த என்றால் அடைந்தது, சித்த என்றால் அடைந்த பொருள். அதனால்தான் சித்தாந்தம்னு சொல்றோம். அறிவை கொண்டு இறுதியாக அடையப்பட்ட பொருள் எதுவோ அது சித்தாந்தம். சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம். அப்ப சித்தம் என்றால் அடைந்தது. அடைந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். அதை திரும்ப அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தியம் அப்படின்னா அது என்னிடம் இல்லை, அது எங்கேயோ இருக்கிறது, அதை நான் முயற்சி எடுத்து அடையணும். அதுக்கு பேர் சாத்திய வஸ்து. இப்ப இந்த மூன்று நாள கர்த்திருவ பாவத்தினால், கரணத்தினால், காரியத்தினால் நான் ஒன்றை அடைகிறேன், ஒன்றை அடைய போகிறேன், இதை நான் அடைந்து விட்டேன், இதையெல்லாம் நான் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்னது? மித்யா, மித்தியத்துவம். அது சாத்தியம், அது சித்தம் அல்ல. இதை அடைந்து விட்டேன், இதை அடையப் போகிறேன், இதை அடைந்து விடுவேன், இது என்னால் அடையப்பட்டதுன்னு நாம சொல்லிக் கொண்டிருந்தா அதெல்லாம் இந்த மூன்றுக்கும் உட்பட்டவை. அதனாலதான் அதுல என்ன வருது? சிரமம் வருது. சாத்தியம்னு சொல்லியாச்சுன்னா, அடையணும்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப இறைவனும் அடைய வேண்டிய பொருள், இறைவனும் அடைய வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப நமக்கு பரிசிரமம் தான். இறைவனை நான் அடைய போகிறேன், எதன் துணை கொண்டு? கர்ம யோகத்தின் மூலமாக, பக்தி யோகத்தின் மூலமாக, ஞான யோகத்தின் மூலமாக இறைவனை நான் அடைய போகிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு கேள்வி வருது, இறைவன் இல்லாத பொருளா? இல்லாத பொருளை தானே அடையணும்னு சொல்லுவோம். என்னிடம் இந்த பொருள் இல்லை, அது வெளியிலே இருக்கு, அல்லது மற்ற லோகத்தில் இருக்கு, அல்லது மற்றவர்கள் கையிலே இருக்கிறது, மற்ற நாட்டிலே இருக்கு, அடைய போகிறேன். எதுவரைக்கும் அடையணும்னு இருக்கோ அப்ப அடைகின்ற வரைக்கும் அந்த பொருள் என்னிடம் இல்லை. அப்போ இறைவன் காலத்துக்கு உட்பட்டு விடுகின்றான். இறைவன் நேற்று வரைக்கும் இல்லை, அப்போ இன்றைக்கு இறைவன் என்னால் அடையப்பட்டார். அப்ப என்ன அர்த்தம்? என்னிடம் இல்லாதவராய் இருந்தார், வேறெங்கோ இருந்தார், அவரை இன்றி நான் அடைந்திருக்கிறேன்னா அப்ப இறைவனுக்கு நாம் என்ன ஒரு லட்சணம் சொல்றோம்? அவர் உள்ளும் இல்லை, வெளியும் இல்லை, மேலும் இல்லை, கீழும் இல்லை, எல்லா இடத்துல இருக்காருன்னு பார்த்தோம். எல்லா இடத்திலும் இருக்கிற ஒருவரை நான் அடையாமல் இருந்தேன், இப்பொழுது அடைந்தேன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த இறைவனுக்கு நாம், இறைவனுடைய அந்த சொரூபத்திற்கு நாம் இழுக்கை அல்லவா செய்கின்றோம். அடைய வேண்டிய பொருள் அல்ல, சாத்திய வஸ்து அல்ல.
இது முதல்ல புரியணும் நமக்கு. இறைவன் சாத்திய வஸ்து அல்ல. இதைத்தானே உபனிஷத் திரும்ப 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 சொல்லுகிறது. அது சாத்திய வஸ்து அல்ல. இது நமக்கு ரொம்ப ஆழமா உள்ள போகணும். அது அடைய வேண்டிய பொருள் அல்ல. அது ஏற்கனவேயே இருக்கின்ற பொருள். இருக்கின்ற பொருளை இந்த இருப்புத்தன்மையை தெரிய விடாமல் என்கிட்ட ஏதோ ஒண்ணு செய்து கொண்டிருக்கு. அதை நான் நீக்க வேண்டியதுதான் ஒரே ஒரு வேலை. வேற ஒண்ணும் நான் செய்ய வேண்டாம். என்னிடம் இருக்கின்றதை, இருக்கின்ற பொருள் எப்பொழுதுமே இருக்கு. நீங்கள் தேடினாலும் தேடாமல் போனாலும் முயற்சி எடுத்தாலும் அடைந்தாலும் அடைய போகிறேன்னு சொன்னாலும் என்ன நாம செஞ்சாலும் அது எப்பொழுதுமே இருக்கு. போக்கும் வரவும் இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே. என்ன அழகா ஒவ்வொன்றும் ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய லட்சணம் பாருங்கள். போக்கும் வரவும் இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொளியே, ஆற்று இன்ப வெள்ளமே. வேற என்ன சொல்றது இதுக்கு மேல? சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மாங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன சொல்றது? அப்போ சித்த வஸ்து ஏற்கனவே இருக்கின்ற பொருள். இருக்கின்ற பொருளை நான் அடையணும்னா எனக்கு என்ன தேவைப்படுகிறது? எந்த முயற்சியும் தேவையில்லை. இருக்கின்றதை நான் அடைவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு செஞ்சுட்டா போறோம். என்னது? இருக்கின்றதை எது தெரிந்து கொள்ள விடாமல் செய்திருக்கிறதோ அந்த மேகக்கூட்டத்தை மெதுவாக நகர்த்தி விட்டால் போ. உள்ளே இருக்கின்ற பொருள் தானாக வெளிப்படுவதை பார்க்கிறோம். இப்போ இறைவனை அகங்காரத்தின் துணை கொண்டு, கரணத்தின் துணை கொண்டு, காரியத்தின் துணை கொண்டு இறைவனை நெருங்கி போகிறாள். இறைவன் ரொம்ப தூரத்துல இருக்கார். ரொம்ப தூரத்துல இருக்கார். பார்க்கிறார், என்னை இவளால் இந்த நிலையிலே நிச்சயமாக பற்ற முடியாது. கர்த்திருவ பாவமும் கரணமும் காரியத்தின் துணை கொண்டு என்னை நிச்சயமாக இவள் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னை இவள் நெருங்க முடியாது. அதனால பாவம், இவள் என்னை அடைய வேண்டி வந்திருக்கிறாள், என்னையே நினைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாள், என்னை தவிர அவளுக்கு வேற எந்த பொருளும் வேண்டாம் என்று வந்திருக்கிறாள். அப்பொழுது இந்த இந்த இயலாமையை காமித்து நான் இவளை இப்படி விட்டு விட்டால் சரியல்ல. ஆகையினாலே பகவான் என்ன பண்றாராம், அவளுடைய அந்த கர்த்திருவ பாவம், கரண பாவம், காரிய பாவம், இந்த மூன்றினாலும் கட்ட முடியாத தன்னை பகவான் அவளுடைய சிரமத்தை பார்த்து என்ன செய்கிறாராம்? பரிஸ்ரமம் திருஷ்டுவா கிருஷ்ணஹா கிருபயா ஸ்வபந்தனேன, கிருபயா ஸ்வபந்தனே ஆசீத். ரொம்ப அழகான சொல்ல பயன்படுத்துறார். ரொம்ப அழகான சொல், சிந்திக்க வேண்டிய சொல். பரமாத்மா என்ன செய்யறாராம்? பந்தனை, தன்னைத்தானே பந்தப்படுத்திக் கொள்கிறாராம். ஸ்வபந்தனே, ஸ்வபந்தனே, தன்னைத்தானே கட்டி கட்டிக் கொள்கின்றார். எதனால்? எதனால் தன்னைத்தானே பகவான் கட்டிக்கொண்டார்? கிருபையா.
கிருபையின் காரணத்தினாலே, கருணையின் காரணத்தினாலே பகவான் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டார், தன்னைத்தானே பந்தப்படுத்தி கொண்டார். ரொம்ப முக்கியமான சொல்லை பயன்படுத்துறார். தன்னைத்தானே கட்டிக்கொள்வது கருணையின் காரணத்தினாலே. அப்போ இறைவனை அடைவதற்குன்னா என்ன அர்த்தம்? அது சித்த வஸ்து, அது ஏற்கனவே இருக்கிற பொருள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது சாத்தியம் அல்ல, அது சித்த வஸ்து, அடைந்த பொருள், இருக்கின்ற பொருள், என்னுடனேயே இருக்கின்ற பொருள். என்னுடனேயே இருக்கின்ற பொருள், நானாகவே இருக்கின்ற பொருளை நான் அடைவதற்கு எது எனக்கு தடையா இருக்கு? இந்த 3 தான். கர்த்திருவ பாவம், கரண பாவம், காரிய பாவம். இந்த 3ஐயும் நான் ஒரே ஒரு சாதனத்தின் துணை கொண்டு நீக்கிட்டா போறோம். அது என்னது? கிருபையா அல்லது பக்தியா. அதான் பகவான் சொல்றார், பக்தியா மாம் அபிஜானாதி. பக்தியினால் என்னை அறிகிறான், பக்தியினால் என்னை அடைகிறான். பக்தியா, பக்தியினால், பக்தியின் துணை கொண்டு. இந்த இடத்துல பக்தினா என்னது? ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி. பக்தினா உடனே நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஏதோ எனக்கு அந்நியமான ஒரு பொருளை நான் நாடுதல் பக்தின்னு நினைச்சுக்கிறோம். அங்கேயும் குழப்பம் வந்துடுறோம். அறிவுல எவ்வளவு தெளிவு வேண்டியிருக்கு பாருங்கள். ஒரு பொருளை உணர்வதற்கு அறிவுல எவ்வளவு தெளிவு இருந்தால் நாம வேகமாக முன்னோக்கி போவோம். பக்திங்கிறது ஏதோ எனக்கு அந்நியமான ஒரு பொருளை பற்றுதல் அல்ல. பக்தி என்னையே நான் அடைவதற்காக, என்னை நானே சிந்திப்பதற்கு, என்னை நானே இடைவிடாமல் நாடக்கூடிய அந்த நாட்டத்துக்கு பெயர் பக்தி. புதுசா சொல்லுகிறீர்கள் நீங்கள். நாங்கள் பக்தினா என்னெல்லாமோ நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. என்னை நான் அடைவதற்காக, என்னை நான் அறிவதற்காக, என்னை நான் இடைவிடாமல் நாடி என்னை நான் அடைகின்றேனே, அந்த அடைவதற்குண்டான முயற்சிக்கு பெயர் பக்தி. இந்த இடத்துல என்னைன்னா நம்ம யாரும் நினைச்சுக்க கூடாது. உங்க முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூதத்தாலான, பஞ்ச கிளேசத்தாலான, 3 குணங்களாலான, 3 கர்ம வினையினாலான, 3 அவஸ்தைகள் கொண்ட, 3 அவஸ்தை அபிமானியை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனை பத்தி இங்க பேசல. எல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற என் சொரூபத்தை, அந்த சித்த வஸ்துவை, இதெல்லாவற்றையும் நீக்குதல் என்பது ஒன்று. இதெல்லாவற்றையும் நீக்கி எது இருக்கின்றதோ அதை திரும்ப 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 இருக்கின்றதை அறிதல், நாடுதல் எதுவோ அது பக்தி. இந்த இடத்துல ஏன் இந்த பக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார்? பக்தினா நாட்டம், நாடுதல், நாட்டம் கொள். அகங்காரம் எதுவரைக்கும் குணத்துடனும் வாசனைகளுடனும் கர்ணத்துடனும்
காரியத்துடனும் வியாபித்திருக்கோ அதுவரை அகங்காரத்திலே பக்தி ஸ்புரிக்காது. அப்படியே பக்தி ஸ்புரிச்சாலும் அது இந்த மூன்றுக்குள்ள வந்துரும். ஆர்த்த, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, இந்த மூன்றுக்குள்ள இந்த பக்தி வந்துரும். அகங்காரத்திலிருந்து நான் செய்யக்கூடிய காரியங்கள், அகங்காரத்திலிருந்து நான் நாடக்கூடிய அனைத்துமே பார்த்தால் இந்த மூன்றுக்குள்ள வந்துரும். துன்பத்தை நீக்குவதற்காக, செல்வத்தை பெறுவதற்காக, அறிவை பெறுவதற்காக. இப்ப இதெல்லாம் குறைபாடு. அப்போ அகங்காரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அத்தனையுமே குறைபாட்டை நீக்கி எனக்கு சரி பண்ணி கொடுங்கிற பிரார்த்தனை தான் இருக்குமே தவிர, அங்க சித்த வஸ்துவை, ஏற்கனவே இருக்கின்ற வஸ்துவை அடைதல். இப்ப இங்க இந்த சித்த வஸ்துவை நாடி போகிறானே இந்த சாதகன், அவனுக்கு இப்ப என்ன தேவையில்லை? சாத்திய வஸ்து தேவையில்லை. அர்த்தமோ காமமோ புண்ணியமோ எதுவும் தேவையில்லை. அவன் சதா சர்வ காலமும் இறைவனை மட்டுமே விரும்புகிறான். அவனுக்கு வேற ஒன்னும் தேவையில்லை. அப்போ ஒன்றுமே தேவையில்லாத ஒருவனுக்கு இறைவன் மட்டும்தான் வேண்டும் என்றால், அப்போ இவன் எதை இழந்தால் அங்க போலாம்? இவன் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த மூன்றையும் இழந்து, இந்த மூன்றையும் தூக்கி எறிந்து, இதைத்தான உபனிஷம் சொல்லுகிறது. தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹு ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹு. தியாகம், துரத்தல். எதை துறப்பது? இந்த மூன்றையும் துரத்தல். அப்போ பூர்ண பக்தியிலே இந்த மூன்றையும் துரத்தல் என்பதுதான், இந்த மூன்றையும் விடுதல் என்பதுதான், இந்த மூன்றையும் அறிவிலிருந்து நீக்குதல் என்பதுதான் என்னுடைய வேலை. இந்த மூன்றையும் அறிவிலிருந்து நான் நீக்கிவிட்டால், எவ்வளவு அழகா சொல்லிட்டார் திருவள்ளுவர். யாது எனின் யாது எனின் நீங்கியான், யாது எனின் யாது எனின் நீங்கியான், அதனின் அதனின் நோதல் இல. அந்த 10 குறள் இருக்கு பாருங்கள். முடிந்தால் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். அவர் ரிசர்ச் பண்ணிருக்கார். நோதல், நோவு, சம்சார துன்பம், சம்சார வியாதி. சம்சாரத்திலிருந்து, சம்சாரங்கிறது என்னது? என்னுடைய மனம் மித்தியத்துவத்தை சத்தியம்னு பிடிச்சுட்டு இருக்கு. எது மித்தியத்துவம்? இந்த மூன்றும். அத சத்தியம்னு பிடிச்சுட்டு இருக்கு. இப்ப அதுல இருந்து நான் என்ன பண்ணுமாம்? நீங்கியான். யாதெனின் யாதெனின் நீங்கியான். நான் எனது, நான் எனதுன்னு சொல்றோம் அல்லவா? இந்த நான் எனதிலிருந்து நீங்கிவிட்டால், நான் எனது குணங்கள், நான் எனது மனம், நான் எனது உடல், நான் எனதிலிருந்து நீங்குதல் என்பதுதான் சாதனத்தினுடைய வேலை. நான் எனது என்பது என்னது? மித்யா, மித்தியத்துவம். இந்த நான் எனது இல்லாத ஒண்ணு இருக்கு, அதுதான் சத்திய பிரம்ம. அதுதான் சத்திய பிரம்மன். அதுதான் நான். அது எப்படி இருக்குடான்னா, ஆனந்தம், ஆனந்தம், பரமானந்த ஸ்வரூபமா இருக்கு.
அதை நான் என்ன பண்றேன்? மித்தியத்துவத்தினுடைய சாதனங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அதை எப்படியாவது தேடி விடலாம். அது அது அடைய வேண்டிய பொருள் இல்லையே. அடைய வேண்டிய பொருள்னா நீங்க மணிக்கணக்கா, வருஷக்கணக்கா, யுகக்கணக்கா நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அதை செய்தேன், இதை செய்தேன், அதை பண்ணேன்னு சொல்லலாம். அது ஏற்கனவே இருக்கிற பொருள். அதை அறிவதற்கு எது தடையாக இருக்கோ அதை நீக்குதல். இந்த இடத்துல நான் இந்த மூன்றையும் விட்டு இந்த கர்த்தா இருக்கானல்லவா, வாசனையுடன் கூடிய கர்த்தா, அந்த கர்த்தாவை வாசனை இல்லாமல் பூர்ணமான அன்பு பொருந்திய மனதால் தன்னுடைய சொரூபத்தை திரும்ப 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 நாடினால், இறைவனை நிறுத்த, தன் சொரூபம்னு உங்களுக்கு புரிந்து கொள்ள கடினமாக இருந்தால் இறைவனை நாடினால், இறைவன் எங்க இருக்காரானா என்னுள்ளே, என்னுள்ளே இமைப்பொழுதும் என்னுள்ளே நீங்காதான். அவருக்கு போக்கடை இல்ல பாவம். அவர் எனக்குள்ளேயே இருக்கார், எப்போதும் இருக்கார். எப்பொழுது நான் இந்த நாட்டம், அப்ப இந்த இடத்துல இந்த அகங்காரத்தை இறைவனின்பால் கொண்டு வைக்கக்கூடிய அந்த முயற்சி இருக்கு அல்லவா, பற்றுதல் இருக்கு அல்லவா, இந்த அகங்காரத்தை கொண்டு போய் பகவான்கிட்ட பற்ற வைக்கிறேன் அல்லவா, அந்த பற்றுக்கு பெயர் தான் பக்தின்னு பெயர். அப்ப அந்த இடத்துல என்ன தேவைப்படுறதுனா பக்தி, பணிவு. அதான் சரணாகதின்னு சொல்றோம். இந்த அகங்காரம் அந்த உண்மையான பரமாத்மாவுக்கு சொந்தமானது. இது இந்த அகங்காரமானது அந்த பரமாத்மாவை விட்டு விலகி இருக்க முடியாது. இந்த அகங்காரமானது அந்த பரமாத்மாவினுடைய பிம்பம் தான், பிரதிபிம்பம் தான். இந்த இந்த அகங்காரமானது அந்த பரமாத்மா இல்லாமல் இருக்க முடியாது. இந்த அகங்காரமானது அந்த பரமாத்மா ஆனந்தத்துக்கு சொந்தமானது. இந்த இந்த அகங்காரமானது இல்லாமல் இருந்தாலும் அந்த பரமாத்மா இருப்பார். ஆனால் இந்த அகங்காரமானது அங்கே போனால்தான் முழுமை அடையும். அப்ப இந்த அகங்காரத்தை நான் கொண்டு போய் இறைவனுடைய பாதத்திலே வைத்து விடுகிறேன். எப்படி? பக்தியா மாம் அபிஜானாதி, சரணாகதியின் மூலமாக, பூர்ண பக்தியின் மூலமாக. இந்த இடத்துல பக்தின்னா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், ஏற்கனவே இருக்கின்ற பொருளை இந்த மூன்றையும் நீக்கி என்னை நான் அறிவதற்காக என்னை நானே என்னிடத்திலே பொருத்தி கொள்ளக்கூடிய முயற்சிக்கு பெயர் பக்தி. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி இதி அபிதீயதே. ஆதிசங்கர பகவத் பாதால் விவேக சூடாமணி சொல்றார். பக்தினா என்ன? ஆடுவதா, பாடுவதா, முணுமுணு என்று மந்திரங்களை சொல்லுவதா, குடங்குடமா கொண்டு பாலை அபிஷேகம் செய்வதா, அல்லது விதவிதமான புஷ்பங்களை இறைவன் முன்னாடி கொண்டு போய் கொட்டுவதா, என்ன? அதெல்லாம் செயல், புறச்செயல்கள். அதுக்கும் பக்திக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. பக்தியினுடைய உன்னத நிலைக்கு நீங்கள் போய்விட்டால் அங்கே எல்லாம் போயிருமாம். சொல் உணர்வு அடங்கி போய், சுகக்கடல் பொங்கி போய், சும்மா பொருந்திடங் அருணாச்சலா. நீங்கள் மட்டும் இருப்பீர்கள், சும்மா இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள்.
எப்படி? அதுதான் உண்மையான தன்மை. சும்மா இருத்தல், சுகமாக இருத்தல், பொருந்தி இருத்தல், உண்மையுடன் பொருந்தி இருத்தல், சொல் உணர்வு எல்லாம் அடங்கி போயிருத்தல். இதைத்தானே அருணகிரிநாத பெருமான் சொல்லிட்டார். பகவான் அருணகிரிநாத பெருமானுக்கு சும்மா இரு, சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் மருந்திலனே. இப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எது அப்படின்னா, இந்த கர்த்திருவ வாசனையுடன் கூடிய அந்த கர்த்தா இருக்கான் அல்லவா, அவனை இந்த 3 வாசனைகளை விட்டு, கரணத்தையும் காரியத்தையும் விட்டு உண்மையான பரமாத்மாவிடத்திலே கொண்டு போய் அமர வைத்தல் கஷ்டமா இருக்கு. அப்படி நமக்கு அது அந்த உண்மையான சொரூபத்தை நாம் நமக்குள்ளே இருந்து அனுபவிப்பதற்கு கஷ்டமா இருக்கிறதுனால தான் உடல் பாரத்தை உணர்கிறோம், செயல் பாரத்தை உணர்கிறோம், உள்ளம் பாரமாக இருப்பதை உணர்கிறோம், பக்தி பாரமா இருக்குன்னு உணர்றோம், அறிவு ரொம்ப கஷ்டம்னு உணர்றோம். இறைவன்லாம் நமக்கு அடையக்கூடிய இலக்கே அல்ல, சாத்தியமே அல்ல அப்படின்னு ரொம்ப லகுவாக சொல்லிவிட்டு கடந்து போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில. அப்ப என்னதான் உனக்கு, எதுதான் உனக்கு இலக்குடானா, இதுதான் உனக்கு லகுவாக இருக்கும். நம்ம உலகமானது எதை நம் கண் முன்னாடி காட்டுகிறதோ அதெல்லாம் தான் நமக்கு பக்தி, அதுதான் நமக்கு அப்படித்தான் செய்யணும் போல இருக்குன்னு நினைத்துக் கொண்டு போயிட்டே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடுதான் சுலபமாக எனக்குள்ளே இருக்கின்ற அந்த சித்த வஸ்துவை இந்த 3ஐயும் நீக்கி ரொம்ப சுலபமாக நாடுவது என்பது எவ்வளவு சுலபம். ஆனால் நான் என்ன பண்றேன், இதை இதை எனக்குள்ளே நாடுவதை விட்டுவிட்டு, சுலபமாக இருக்கின்ற பொருளை நாடுவதை விட்டுவிட்டு ரொம்ப கடினமான காரியங்களை செய்து, இறைவன் அங்கே கிடைத்து விட மாட்டாரா, இங்கே காட்சி கொடுத்து விட மாட்டாரா, இங்கே பார்த்து விட மாட்டேனா, அங்கே பார்த்து விட மாட்டேனா, ஒருவேளை இறைவன் அப்படியே காட்சி கொடுக்கிறான்னு வச்சுப்போமே, உதாரணத்துக்கு ஒரு ஒரு அறிவை கொண்டு சிந்திப்பதன் மூலமா வச்சுப்போமே, இறைவன் நமக்கு ஒருவேளை நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப கடினமா முயற்சி எடுத்து இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கும். ஏன்னா கண் முன்னாடி ஒத்தி காட்சி கொடுத்துட்டு இருக்கார், அதுக்கு உணர்வே இல்லை. ஏற்கனவே காட்சி வேற கொடுத்துட்டார், வாயில மண்ணை சாப்பிட்டு எல்லாவற்றையும் காமித்து நான் தான் பரமாத்மா அப்படிங்கிறதையும் காமித்தும் விட்டார். இங்க நமக்கு ஒன்றுமே இல்லை. திடீர்னு நாம் முயற்சி எடுத்து நமக்கு பகவான் காட்டுறான்னு வச்சுப்போமே, இவர்தான் பகவான் நமக்கு எப்படி தெரியும்? இதுதான் பகவானுடைய சொரூபம் நமக்கு எப்படி தெரியும்? பகவானே சொல்றார், நீ தேடக்கூடிய பொருள் நான் தான்ப்பா, என்னை பார். ஏன்னா இது நடந்தது. துளசிதாசர் முன்னாடி நிற்கிறாராம் பரமாத்மா, சீதா பிராட்டியுடன் லக்ஷ்மணனுடன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் எந்த இடத்துக்கும் போகாம இவர் முன்னாடியே நின்றுட்டு இருக்கார். என்னை பாரேன்பா, நான் வந்திருக்கேன், என்னை பாரேன். ஆனால் இவருக்கோ ரொம்ப கோபம். பரமாத்மா வர நேரத்தில் இவர்கள் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள்லாம் இங்கிருந்து போனால்தான் பரமாத்மா வருவார் என்று அவர் முகத்தை வேறெங்கோ கொண்டு பார்த்துட்டு இருக்கார்.
இறைவன் வரக்கூடிய வழியை நோக்கி பார்த்துட்டு இருக்கார். ஆனா இறைவன் நேர்ல கண் முன்னாடி நிற்கிறார். என்ன வேடிக்கை பாரு. காலையிலிருந்து அந்தி சாகின்ற வரைக்கும் பகவான் காத்து கொண்டிருந்து போயிட்டாராம். துளசிதாசர் போய் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார், நான் பகவானை வேண்டினேனே, நீங்கள் சொன்னீர்களா? பகவான் வரவே இல்லையே, காட்சி கொடுக்க வரவே இல்லையே. இவர் போய் கேட்கிறார், சுவாமி, என்னுடைய மாணவன், உங்களுடைய பக்தன், உங்களுக்கு அவனுக்காக காட்சி கொடுக்க போறேன்னு சொன்னீர்களே, போகவில்லையா? நான் போனேனேப்பா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்றேனேப்பா. அவன் என்னை திரும்பியே பார்க்கவில்லையே, வேற எங்கேயோனா பார்த்து கொண்டிருந்தான். இவர் கேட்கிறார், எந்த கோலத்திலே போனீர்கள்? குறவன் கோலத்திலே போனேன். எவ்வளவு அறியாமை பாருங்கள். இவர் கோதண்டபாணியாக இருக்கக்கூடிய வடிவத்தையே பார்த்து பழக்கப்பட்டவருக்கு எல்லா ரூபத்திலும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கக்கூடிய அருகதை இல்லை. ஊனாய், உயிராய், உணர்வாய், உடலாய், எல்லாமாவும் இருக்கின்ற பொருள். அவரை நாம எவ்வளவு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைத்து வைக்கிறோமோ, அடைத்து வைத்து விட்டோம். ஏன்னா அதுதான் நான் வழிபடக்கூடிய மூர்த்தின்னு சொல்லிட்டா, அப்ப எங்கும் வியாபித்திருக்கின்ற மூர்த்திக்கு என்ன லட்சணம்? நீங்கள் உங்களுடைய சௌலபியமான கோலத்திலே போனாலே புரியாதே சுவாமி, நீங்கள் வேறொரு கோலத்திலே போனால் எப்படி புரியும்? அது எனக்கு தெரியாது. நீ சொல்லவே இல்லையே இப்படித்தான் போக வேண்டும் என்று. நீ சொல்ல வேண்டும் அல்லவா? இப்பொழுதுதான் புரிகிறது. இறைவனை, இறைவனுடைய தன்மையை உணர வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கு குருவனுடைய துணை இல்லாமல் இறைவனுடைய தன்மையை உணர முடியாது. இவர்தான் பரமாத்மா, இவருடைய சொரூபம் இப்படித்தான் இருக்கும். நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவமானது இதுதான் உண்மையான பரமாத்மாவுடைய அனுபவம்னு யார் சொல்லுவா எனக்கு? அனுபவித்த குருவை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. அப்ப குருதான் எனக்கு இறைவனை காமித்து கொடுக்கிறான். குருவும் சாஸ்திரத்தின் துணை கொண்டுதான் நான் இறைவனை நாட முடியுமே தவிர வேற எந்த உபாயத்தினாலும் நான் இறைவனை சுயமாகவே தேடி அடைந்து விடுகிறேன். அதனால்தான் திருமூலர் சொல்றார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இப்ப இந்த இடத்துல அப்பழுக்கற்ற பக்தி எங்க ஏற்படுகிறது? புறத்துல அல்ல. புறத்துல செய்வதெல்லாம் வெறும் சாதனங்கள். அது சாத்தியத்துக்கு ஒரு வகையிலும் உதவாது. அது சித்தத்தை அடைவதற்கு ஒரு வகையிலும் உதவாது. சாத்தியத்தை அடைவதற்கு வேணா உதவும். சித்த வஸ்துவை அடையணும்னா எனக்கு குரு கிருபா இருக்கணும், சாஸ்திர கிருபா இருக்கணும். அப்போதான் ஈஸ்வர கிருபா கிடைக்கும். இவளுக்கு சாஸ்திர கிருபா, குரு கிருபா இல்லை, ஈஸ்வர கிருபா இருக்கு. என்னால் அவள் நல்ல லோகத்திலிருந்து வேண்டி வந்திருக்கிறார். பிரம்மாஜியினுடைய பிரார்த்தனை, பிரம்மாஜியை குருவா எடுத்துக்க வேண்டியதான். என்னுடைய
பக்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யணும்னு அவர் பிரார்த்திச்சிருக்காரு. அப்போ அந்த குருவை மனதிலே நினைத்து கூட தன்னுடைய கிருபையை மூலமாக தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறாரே தவிர காட்சி கொடுக்கல. நீ கட்டக்கூடிய பொருள் சாக்ஷாத் பரமாத்மா நான் தான், என்னை நானே கட்டிக்கொள்கிறேன், என்னை நான் கட்டிக்கொண்டிருக்கூடிய என்னை நீ பார்னு அவர் சொல்லல, தன்னைத்தானே கட்டிக்கொண்டார், அவ்வளவுதான். இதற்கு அவளுக்கு அதன் மூலமாக மனதிலே அமைதியை கொண்டு வருவதற்காக. அந்த அகங்காரத்திற்கு அமைதியை கொடுப்பதற்காக. நமக்கு தேவையான செய்தி என்னடானா, சித்த வஸ்து, அடைய வேண்டிய வஸ்து ஏற்கனவே அங்க இருக்கு, அடைந்த பொருள் அங்கேயே இருக்கு. அதை அடைவதற்கு சாஸ்திரத்தின் குருவின் துணை கொண்டு இந்த மூன்றும் எனக்கு தடையானது, இந்த மூன்றும் தான் இந்த சித்த வஸ்துவை மூடியிருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு, சாஸ்திரம் குருவினுடைய கருணையின் காரணத்தினாலே தெரிந்து கொண்ட நான் இந்த மூன்றையும் கொண்டு போய் இறைவனுடைய பாதத்திலே போட்டு இந்த அகங்காரியை இறைவனின்பால் எப்பொழுதுமே இருக்குமாறு செய்தல், நாடுமாறு செய்தல், அறியுமாறு செய்தல் இருக்கின்றதே, அதுதான் பக்தி, அதுதான் சரணாகதி. இதைத்தானே பகவான் அர்ஜுனனுக்கு 18ஆம் அத்தியாயத்துல சொல்றார், மாம் ஏகம் சரணம் பிரஜே. என்ன அழகான சொல், மாம் ஏகம், என்னை ஒருவனையே சரணம் அடை. இப்ப நாம யார சரணம் அடைஞ்சிருக்கோம்? இறைவனை தவிர வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய அகங்காரத்திலே சரணம் அடைந்திருக்கிறோம், கர்ணத்திலே சரணம் அடைந்திருக்கின்றோம், காரியத்திலே சரணம். அப்ப நான் எனதிலே நான் போய் சரணம் அடைந்திருக்கின்றேன். நான் எனதை நீக்காத வரை நோதல் என்னை விட்டு போகாது, சம்சார நோவு என்னை விட்டு போகாது. அதனால்தான் மறுபடியும் திருவள்ளுவர் சொல்றார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான். செருக்குங்கிற வார்த்தையை போடுறார். நான் எனது என்கின்ற செருக்கை அறுப்பான் யாரோ அவன் முக்தி அடைகின்றான், மோட்சம் அடைகின்றான். இந்த நான் எனது அறுக்கப்பட வேண்டிய சாதனம் சாஸ்திர கிருபா, குரு கிருபா. இந்த ரெண்டு கிருபையின் மூலமாக இந்த நான் எனது என்பதை அறுத்தால், அப்போ இந்த நான் வாசனா இல்லாத நான் இறைவனிடத்திலே பக்தியுடன் பூர்ண சரணாகதி அடைந்தது என்றால், தியக்தே காலே, இந்த அகங்காரத்தை இறைவன் பாதத்திலே போட்ட அந்த க்ஷணம் இறைவன் அந்த பக்திக்கு அடிமையாகி போகின்றான், தன்னை காமிக்கின்றான், தன் சொரூபத்தை காமிக்கின்றான். எப்பொழுது இந்த அகங்காரமானது பரமாத்மாவுடைய பாதத்திலே போடப்படுகிறதோ, பரமாத்மா அவனுக்கு அதீனமானவனாக ஆகிவிடுகின்றான், அவனுக்கு கட்டுப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தூய்மையான பக்தி தான் பரமாத்மா இருக்கக்கூடிய இடம். அப்ப அந்த தூய்மையான உள்ளத்துலதான் இறைவன் ஒளிர்கிறார். அந்த உள்ளம்தான் இறைவன் வசிக்கின்ற உள்ளம். இறைவன் வேறு, பக்தன் வேறு அல்லாத உள்ளம். இந்த அனுபவத்தை யசோதையின் மூலமாக உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்த பகவான் தன்னை யசோதைக்கு அனுபவிக்குமாறு செய்கிறார். இவள் பக்தியிலே அனுபவித்துக்கொள். துவைத பாவம், அத்வைத பாவத்திலே பேசினாலும் சரி, துவைத பாவத்திலே பேசினாலும் சரி, இறைவனுடைய சொரூபத்தை நான் அனுபவிக்கும் போது அங்கே எனக்கு இந்த மூன்றினுடைய அபிமானமும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
இந்த மூன்றும் இருக்கிற வரைக்கும் பரிசிரமம் உண்டு. நீங்கள் துவைத பாவத்திலிருந்து பக்தி செய்தாலும் சரி, அத்வைத பாவத்திலிருந்து பக்தி செய்தாலும் சரி, அந்த பக்தனுக்கு பரிசிரமம் கிடையாது. நம்ம பார்த்தோம் அல்லவா, 6 விதமான லட்சணங்கள் தூய்மையான பக்திக்கு கொடுக்கும் போது அதுல ஒன்று பிரதிக்ஷண வர்த்தமானம்ங்கிறார். க்ஷணம் பிரதி வர்த்தமானம். பக்தி வளர்ந்துட்டே போறது. ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி செய்த பக்தியை விட இப்ப செய்யற பக்தி இன்னும் அதிகமா இருக்கு. நேற்று செய்த பக்தியை விட இன்னைக்கு பக்தி அதிகமா இருக்கு. அப்ப உள்ளத்துக்குள்ள அந்த பக்தியினுடைய ஸ்புரணம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த நிலையிலே எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு பரமாத்மா யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ, பூத்தனா மோக்ஷம், பகாசுரன், அகாசுரன், இப்படி சகடாசுரன், இப்படி யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ, நலகூபன், மணிகிரீவன் என்று சொல்லக்கூடிய குபேரனுடைய எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுத்து கொண்டே, ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே கோகுலத்திலே வாழ்கிறாராம். கோகுலம் முழுக்க ஆனந்தமா இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெண்ணானவள் பழங்களை எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டு வருகிறாளாம். கிரீணீஹி போ ஃபலானீதி ஸ்ருத்வா சத்வரமச்சுதா ஃபலார்த்தி தானியமாதாயே யயோ சர்வ ஃபலப்ரதஹ. இந்த பெண்மணியானவள் தன்னுடைய தொழிலாக இருக்கின்ற பல வியாபாரம். இவள் என்ன செய்கிறாள், பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த பழமானது எல்லோருக்கும் போக வேண்டும் என்பதற்காக கூவிக்கொண்டே வருகிறாள். போஹோ பலான் இதி பலானி இதி. யாருக்காவது பழம் வேண்டுமா? பழங்கள் யாராவது வாங்க போகிறீர்களா? அப்படி என்றால் வாருங்கள் என்று இதி ஸ்ருத்வா, இவ்வாறு கூறிக்கொண்டே வியாபாரம் செய்து கொண்டே வருகிறாளாம். கண்ணன் இருக்கக்கூடிய அரண்மனை இடத்திலும் இந்த வியாபாரமானது நடைபெறுகிறது. அவள் வியாபாரம் செய்யட்டும். வியாபாரம் ஆனதா இல்லையா சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.